அது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய அறிமுகம் கிடைச்சதுக்கு நான்லாம் பெருமைப்படுறேன். அவர் நிச்சயமாக இங்கே உட்காந்து நம்ம பேசுறதுலாம் கேட்டுட்டு தான் இருப்பார். ஒருத்த சிந்தனையை விட்டு இந்த கூட்டத்தை விட்டு அவர் போக மாட்டார். இருக்கார். வணக்கம். டெல்லி கணேஷ் இறந்த அன்னைக்கு வைத்தியநாதன் எனக்கு ஃபோன் பண்ணி அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் நாளை காலையில் வரணும்னாரு. அதில் அவர் சொன்ன விஷயங்களை ஒரு 4 பேர் பேசுனதை எழுதியிருந்தேன். தினமணி கதிரில் இன்னைக்கு வந்திருக்கு. தினமணி அவர் 11ஆம் தேதி அன்னைக்கு வந்ததில் அவர் 4 பேர் சொன்னதில் எழுதியிருந்தேன். அதில் சிவசங்கரி அம்மா அவர்கள் பிள்ளையார் சொல்லி நிகழ்ச்சியில் டெல்லி கணேஷ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றதையும் அதில் எழுதியிருந்தேன். பட் இடம் இல்லைன்றதுனால அந்த போர்ஷன்லாம் கட் ஆகிடும். பட் என்னுடைய வாட்ஸ்அப் பதிவுலலாம் அதை நான் போட்டிருந்தேன். டெல்லி கணேஷ் பற்றி மேடம் சொல்லும்போது இந்த புத்தகம் படித்த பிறகு நான் ஒன்றை புரிந்து கொண்டேன்.